வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் பச்சரிசி, இது 3யும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது அரைக்கிறதுக்கு ஒரு 4-5 பல் சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, பச்சை மிளகாய், ஒரு 3 துண்டு தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அரை டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சரிசி இதையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க. அரைச்ச மசாலாவை தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் அதையும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மோரையும் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக நுர பொங்கி வர அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும்.